நல்ல உணவால் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. நல்ல உணவுகளால் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஏனென்றால் அதில்தான் உங்கள் முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. நேரம் பொன்னானது. அமைதி அறிவின் அடிப்படை. நேர்மை ஒழுக்கம் பற்றி புறக்கணிப்பதன் வாழ்க்கையின் வசதி வாய்ப்பு பெருகலாம். ஆனால் நாம் மன நிம்மதி இழக்க நேரிடும். இத்துடைய நச்சிந்தனைகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வழங்கி சென்ற சைனாவை பற்றி ஆங்கில பேச்சொன்றை வழங்க வருகிறார் கிருஷ்ணிகா பிரகாசன். I'm going to tell you a country called China. China is an Asian country which is situated in the eastern part of the continent. It is one of the biggest and most populous country in the world. Beijing is the capital of China. The language of the country is Standard Mandarin, which is also known as Standard Chinese. China is home to the pandas. There are rivers, mountains, and bustling cities in that country. One of the most populous things in China is Great Wall. It is a wall that stretches for thousands of miles. I hope that you go to China and learn more about it. Thank you. நன்றிகள். அடுத்த நிகழ்வாக தமிழ் பேச்சொன்றை வழங்க வருகிறார் தேஜஸ்வினி ஜனகன். வணக்கங்கள். நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்டவர் என் சார் ஐசக் நியூட்டன். உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் சார் ஐசக் நியூட்டன் ஆவார். சார் ஐசக் நியூட்டன் 1642ஆம் ஆண்டில் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர். இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கணிதம், இயற்பியல் ஆகிய பாடங்களில் சிறந்த மாணவனாக விளங்கினார். புவி ஈர்ப்பு விசை குறித்து உலகுக்கு சொன்னவர் ஐசக் நியூட்டன் ஆவார். நியூட்டன் அவர்கள் ஒரு அப்பல் மரத்தடியில் அமர்ந்திருந்த போது ஈர்ப்பு விசை குறித்து உணர்வு அவருக்கு உண்டானது. ஏன் அப்பல் தரையில் விழுகிறது என்று சிந்தித்த போதுதான் ஈர்ப்பு விசை என்று ஒன்று அவருக்கு புலப்பட்டது. வானியல் ஆராய்ச்சிகளின் போது ஆற்றல் மிக்க தொலைநோக்கிகளை கண்டுபிடித்தார். சூரிய ஒளி பற்றி ஆராய்ந்து வண்ணங்களை பிரித்தறிந்தார். நியூட்டன் 3 விதிகளை வகுத்தார். அவைதான் நியூட்டனின் இயக்க விதிகள். அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த நியூட்டன் அவர்கள் 1727ஆம் ஆண்டில் உலகை விட்டு மறைந்தார். நன்றி. நன்றிகள். அடுத்து சிங்கள பாடலொன்றை வழங்க வருகிறார் ஹர்ஷனா செல்வரத்தினம். Bima palagatak bataka, udah palagatak, bima palagatak, punci geri bataka, uding bara betapu, biming bara betapu, uding bara biming bara pittikanna bara betapu, udah palagatak bataka, bima palagatak bataka, udah palagatak, bima palagatak, punci geri bataka. நன்றிகள். அடுத்த நிகழ்வாக விஞ்ஞான விளக்கங்களை பற்றி கூற வருகிறார் ஜனதயா இளங்கோ. முன்னிலையில் சில விஞ்ஞான விளக்கங்களை கூற முன் வந்துள்ளேன். கண்ணாடி போத்தல்களின் மூடிகள் இறுகியிருக்கும் போது அவற்றை கலற்றுவதற்கு அவற்றை சூடாக்குவதே. வெப்பமேற்றுவதன் மூலம் பொருட்கள் விரிவடையும். எனவே மூடியை இலகுவாக அகற்றலாம். மழைக்காலங்களில் வாகனங்கள் அதிகம் பழக்குவதே. மழைக்காலங்களில் வீதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் டயருக்கும் வீதிக்கும் இடையிலான உராய்வு விசை குறைவாக இருக்கும். எனவே வாகனங்கள் அதிகம் வழுக்குகின்றன. பாலூட்டிகளுக்கு பொதுவாக வியர்வை சுரப்பிகள் இருக்கும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, ஆனால் அதற்கு வியர்வை சுரப்பிகள் இல்லை. அது ஏன்? திமிங்கிலங்கள் கடலில் வாழ்வன. அவற்றுக்கு வியர்க்காது. எனவே அவற்றுக்கு வியர்வை சுரப்பிகள் தேவையில்லை. பெரிய மீன்களை உண்பதை விட சிறிய மீன்களை உண்பது உடலுக்கு நல்லது. அதையே பெரிய மீன்களை உண்ணும் போது அதில் உள்ள முட்கள் அகற்றப்படுவதால் புரதச்சத்து மாத்திரமே கிடைக்கின்றது. ஆனால் சிறிய மீன்களை உண்ணும் போது அதில் உள்ள புரதச்சத்துக்கள் அகற்றப்படுவதில்லை. எனவே புரதச்சத்துடன் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற கனிவுப்புகளும் கிடைக்கின்றன. நன்றி. கூறி சென்ற ஜனதயா இளங்கோ அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து குழுப்பாடலொன்றை பாட வருகிறார்கள் மாணவிகள். போகிறோம் ரயிலில் ஆடி போகிறோம், சுக் சுக் சுக். பச்சை குடிக்குது குடிக்குது குடிக்குது, எங்க தண்ணி குடிக்குது, சுக் சுக் சுக். பச்சை கொடியை காட்டுறா காட்டுறா காட்டுறா, பச்சை கொடியை காட்டுறா, சுக் சுக் சுக். பாலம் ஒன்று தெரியுது தெரியுது தெரியுது, பாலம் ஒன்று தெரியுது, சுக்
நிகழ்வாக எமது பாடசாலையின் மதிப்புக்குரிய அதிபர் அவர்களின் உரையாடல் இடம்பெறும். மாணவர்களுக்கு முதலில் பாராட்ட தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவோமா? சரி, உங்களுக்கு கோபம் வருமா? கோபம் வருதா? இல்லையா? சரி, கோபம் வராது தான் இந்த கதை. சரியா? சரி, ஒரு டீச்சர் இருந்தான். உங்களோட டீச்சர் மாதிரி ஒரு டீச்சர் இருந்தான். அவள் தன் வகுப்பு பிள்ளைகளை அவதானிச்சதில்லை. அவளுக்கு ஒரு மனக்கவலை வந்தான். என்னன்னு சொன்னால், அவளோட வகுப்பு பிள்ளைகளெல்லாம் அப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அடிக்கடி கோவப்படுவாங்க. இந்த பென்சில் அவர் எடுத்துட்டு, இந்த பென்சில் எடுத்துட்டு, அவருக்கு எசுறது எப்படி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. வகுப்பில் ஆளுக்கா சில கலைக்காம பேசாமல் இருப்பாங்க. நான் அவரோட கோபம் அவருக்கு என்னோட கதைக்கல. இப்படி இப்போ சண்டையே நடந்து கொண்டு இருந்தோம். இப்போ டீச்சருக்கு சரியான கவலையா இந்த பிள்ளைகளை நாங்கள் கோபம் இல்லாத பிள்ளைகளாக மாற்ற வேணும்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு முறையை கையாளுவோம் நினைச்சிட்டு பிள்ளைகிட்ட சொன்னாவா, நான் உங்களுக்கு ஒரு பரிசோதனை செய்யப்படுறேன். என்ன படத்தில் நீங்கள் பரிசோதனை செய்யணும்? சுற்றாடல் படத்தில் இருக்குமா? சரி, சுற்றாடல் படத்தில் நான் ஒரு பரிசோதனை செய்ய போகிறேன். அதுக்கு நீங்கள் நாளைக்கு நான் சொல்கிற பொருட்களை கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் பேக்கும் ஒரு நாடாவும் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பிள்ளைகளுக்கு இன்னத்துக்கு தெரியாமல் ஒரு ஷாப்பிங் பேக்கும் நாடாவும் கொண்டு வந்தாங்க. டீச்சர்னாவா ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்து ஒரு ஷாப்பிங் பேக்குள்ள இந்த தக்காளி பழங்களை எடுத்து போடணும். அப்போ பிள்ளைகள் கேட்டாங்க, எத்தனை தக்காளி பழம் எடுத்து போடுறேன்னு. இப்போ டீச்சர்ஸ் பேரோட கோபம் இருக்குதோ அவங்களோட பேரை சொல்லி அவங்கள இருக்கிற கோபத்தையெல்லாம் நினைச்சு கொண்டு இந்த தக்காளி பழத்தை எடுத்து பேக்கில் போடணும் சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு 2 பேரில் கோவம் வந்து 2 தக்காளி பழம், 5 பேரில் கோவம் வந்து 5 தக்காளி பழம் அவங்களோட பேரை சொல்லிட்டு அவங்கள நினைச்சு பார்த்து போட்டாங்க. இப்போ டீச்சர் சொன்னாங்க, இன்றையிலேருந்து உங்களுக்கு ஒரு கிழமை நான் விடுமுறை தரப்போகிறேன் ஸ்கூலுக்கு. இந்த ஒரு கிழமையும் இந்த ஷாப்பிங் பேக்கில் போட்ட தக்காளி பழங்களை நீங்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ள வேணும். எப்படி நாடா கொண்டு வந்திருக்காங்களா? அப்போ அந்த நாடாவை போட்டு கழுத்தில் வடிவாக நீங்கள் கட்டிக்கொள்ள வேணும். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த தக்காளி பழ பேக்கை நீங்கள் கலட்டக்கூடாது. எப்போதும் தக்காளி பழ பேக்கை நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கணும். தக்காளி பழ பேக்கில் என்ன இருக்குது? தக்காளி பழம் என்ன சொல்லி போட்டவங்க? கோமான ஆட்களை பேர் சொல்லி போட்டவங்க. அப்போ அதுக்குள்ளே என்ன சொன்னாங்களே, நான் பீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்றைக்கி பாடம் முடிச்சு விட்ட போயிட்டாங்க. இப்போ அவங்களோட களத்தில் என்ன இருக்குது? இப்போ தக்காளி பழம். அப்போ வீட்டை போனோட என்ன செய்வாங்க? அம்மா அப்பா கேட்பாங்க, என்ன பேக்கில் ஏதோ தக்காளத்தில் கட்டிட்டு வாரன்னு சொல்லி பார்த்துட்டு சொன்னாங்க. இல்லை டீச்சர் உங்களுக்கு ஒரு பரிசோதனை வச்சுருக்காவோ, இந்த ஒரு கிழமையும் நாங்கள் அந்த பேக்கை கலட்டக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அப்பாட்டையும் காட்டுல அம்மாட்டையும் காட்டுல பேக்கை போட்டுட்டு தெரியுறாங்க. அப்போ பருவத்துலேயோ சாப்பிட்றதுலையோ அதை கலட்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ கலட்ட எப்படி இருந்து முதல் நாள் கடத்திட்டாங்க, 2 நாளையும் கடத்திட்டாங்க. 3 நாள் என்ன நடக்குது? தக்காளி பழம் அழுகி போகுமே. அப்போ தக்காளி பழம் அழுக ஆரம்பிச்சு 3ஆம் நாள். இப்படியே 3ஆம் நாள் அவங்களுக்கு அதோட கஷ்டம். வீட்டு எல்லாருமே என்ன இவர் என்ன இப்படி பேக் போட்டு தெரியல, நாத்தம் வருது கிட்ட வராத ஸ்பீனஸில் போய் உங்களோட பேக்கெல்லாம் கலட்டி போட்டுட்டு வாங்க, கலட்டி எரிஞ்சிட்டு வாங்க. எல்லாரும் ஒரே ஓட்டம் ஓடி போய் கழுத்தில் இருந்த பேக்கை கலட்டி அந்த டஸ்ட்பின்ல இருந்து ஓடி வந்து அப்பாடா இருந்தாங்க. சரியா? இப்போ அவங்க முகத்தில் என்ன இருந்தது? சந்தோஷமும் சிரிப்பும். ஆளையால் பார்த்து சிரிச்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ டீச்சர் கேட்டவர், ஏன் நாம் வரக்குள்ள சோகமாக இருந்தீங்க, இப்போ ஏன் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. அப்போ சொன்னாங்களா, எங்களால் இந்த ஒரு கிழமையும் தாங்க முடியலை டீச்சர், சரியான வேதனையாக இருந்தது, தாங்க முடியாமல் நாங்கள் சுற்றி அந்த மனதில் என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்களோட முகத்தில் நாங்கள் சிரிக்கும் போது 4 நரம்புகள் தான் வேலை செய்யுமா. எத்தனை நரம்புகள்? 4 நரம்புகள் வேலை செய்யும். முகம் எப்படி இருக்கிறவங்க சிரிக்கிறவங்க பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த செல்களெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். அதே நேரம் நாங்கள் கோபமாக இருக்கிற முறைச்சி பார்த்தா எத்தனை நரம்பு வேலை செய்யும்? 24 நரம்பு வேலை செய்யும். அப்போ நம்ம முகத்துக்குள்ள எப்படி இருக்கும்? ஆங்கிரி போர்ட் எப்படி இருக்கும்? இருக்குல்ல. அப்போ அந்த முகத்தில் 24 நரம்பு வேலை செய்யும். மாணவர்களாகிய நாங்கள் நற்பிரஜையாக வளரவும் எமது கல்வி சிறப்பாக அமையவும் நல்ல குணங்கள் மேலோங்கி தீய குணங்கள் நீங்கவும் உமது நல்லாசிகளை தந்தருளும்.